Welcome to Blue Star Higher Secondary School. This is economics class. I hope you understand where I actually be standing. I continue the lessons, namely sixth lesson, distribution analysis. Already I was started the explanation for this theory. I gave the introduction, a small introduction about this theory. I hope you understand well. I hope you ready well to listening the video. Good. I continue the lesson. Okay, my dear student. This is the low normal fund theory, or called neoclassical theory. The low normal fund theory, also known as the neoclassical theory, was developed by Swedish economists like Wicksell, Bertil Ohlin, Wiener, Kerner, and Mistral, and others. So, number of the economists are contributed. Because this is a theory we're going to discuss in two major parts. Okay, classical economics and neoclassical economics story அந்த விஷயங்களை வந்து simultaneously நம்ம என்ன பண்ணுவோம், இந்த theory நம்ம படிப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். So what is the source of investment, of what are the type of investment capital available for investment, what is the role of savings in investment, and what is the other source of money for investment சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த ரூட் படிக்கும்போது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டயக்ராம் இருக்கும். பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இருந்தாலும் வந்து அது ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? குட். அக்கார்டிங் டு திஸ் தேரி, இன்ட்ரெஸ்ட் இஸ் த ப்ரைஸ் பெய்டு ஃபார் த யூஸ் ஆஃப் லோனபிள் ஃபண்ட். த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஈக்விலிபிரியம் பிட்வீன் டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட் இன் த கிரெடிட் மார்க்கெட்ஸ். புரியுதுங்களா? அது ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றது லோனபிள் ஃபண்டுக்கு கொடுக்கிற ஒரு ப்ரைஸ். ஓகேங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால், ஸோ த டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் த லோனபிள் ஃபண்ட் அடிப்படையாக பொறுத்து என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தீர்மானிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லிட்டாலே எங்கள் ப்ரைஸ் ஒரு விஷயம் பேசணுமா. இப்போ டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், யூ நோ ஆல்ரெடி வெரி வெல். ஸோ சப்ளை அதிகமாக இருந்து டிமாண்ட் கம்மியாகிடுச்சுன்னா யூ கேன் ஆல்சோ ஹாவ் வெரி குட் சவுண்ட் நாலேஜ் about it. I hope you understand. தட் இஸ் டிமாண்டை கம்மியாக இருந்து சப்ளை அதிகமாகச்சுன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அது பேசிக்கலாக அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிமாண்டு சப்ளை சப்போஸ் கம்மியாக இருந்து டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி வி நீட் டு பே ஹை ப்ரைஸ். ஸோ அந்த ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோனபிள் ஃபண்டு தெரிய டிமாண்ட் சைடு வந்து பார்க்கும்போது டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி லோனபிள் ஃபண்ட் இஸ் த டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் வெரி குட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஏன்னா வை தே நீடிங், why they want to have the amount, what is the purpose, because they want to invest. Bulk of the demand for loanable fund comes from business firm which borrow money for purchasing capital goods. ஏன்னா அப்போ கேபிட்டல் குட்ஸ் வாங்குறதுக்கோசரம் இன்வெஸ்டருக்கு பணம் நிறைய பணம் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ டிமாண்ட் அது ஒரு விஷயம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன். த டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட் comes from individual who borrow money for consumption purpose also. மக்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து பணம் வர்றது வந்து ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டுமே இல்லை. அங்கே தான் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். இன் தோஸ் டேஸ் எஸ்பெஷலி கிளாசிக்கல் பீரியடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீப்புள் டிமாண்டிங் மணி ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் தான் பேசியிருந்தாங்க. பட் நியோ கிளாசிக்கல் பீரியடில் ஃபர்தர் அந்த தேரி டெவலப் பண்ணும்போது பீப்புள் நாட் ஓன்லி டிமாண்டிங் மணி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது இந்த அதான் கான்ட்ராவர்சி உங்களுக்கு இந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸும் நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸும் கான்ட்ராவர்சி. பட் இந்த தேரி பார்த்து சொன்னால் ஜென்ரலாக கொடுத்துருக்குறாங்க இல்லை. அப்போ வந்து பீப்புள் நாட் ஓன்லி டிமாண்டிங் மணி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் சம் அதர் பர்பஸ் ஆல்சோ இருக்குது. அதாவது கன்சம்ஷன் அண்ட் ஹார்டரிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்டரிங்னா தே வாண்ட் டு ஹாவ் த மணி இந்த ஃபார்ம் ஆஃப் மணி டு மீட் சம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அது சொல்லிட்டுனா அது வந்து கினிஷன் அழகாக சொல்லியிருப்பார். அது நம்ம பேசுவோம். தட் இஸ் லிக்விட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? ஸோ பீப்புள் த டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட் கம்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஹூ பாரோ மணி ஃபார் கன்சம்ஷன் பர்பஸ் ஆல்சோ. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தா நீங்கள் பேங்க்கில் லோன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பார்த்தோன்னா டீப்பாக போய் திங்க் பண்ணும்போது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? இருந்தாலும் கூட இப்போ எஜுகேஷன் பர்பஸுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான். பட் இருந்தாலும் கூட ஒரு ஜுவல்ஸ் வாங்குறது
அந்த வந்து சில டியூரபிள் குட்ஸ் வாங்குறதுலாம் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு வகை இன்னும் கன்சம்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். டிமாண்ட் ஃபார் ஹார்டரிங், தட் இஸ் ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹார்டரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ அண்டு தட் இஸ் டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன் சி அண்ட் டிமாண்ட் ஃபார் ஹார்டரிங் ஹெச். இந்த அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஹார்டரிங் பார்க்கும்போது டிமாண்ட் ஃபார் ஹார்டரிங் மணி அரைசஸ் பிகாஸ் ஆஃப் பீப்புள் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் லிக்விடிட்டி, ஐடியல் கேஷ் பேலன்ஸ் அண்ட் ஸோ ஆன். அது மக்கள் வந்து பணத்தை பணமாகவே வைத்திருப்பதற்கு, ஏன்னா பணத்தை வந்து பல்வேறுபட்ட ஃபார்மாக மாற்றிக்கலாம். சரிங்களா? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதான் பணத்துக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. கோல்டாவோ லேண்டாவோ இல்லை ஷேராவோ வேறு வாட் எவர் எந்த நீங்கள் பார்ட்டாக வச்சுக்கணும் அது பட் அந்த டைப்பை மாற்றி வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் கூட ஒரு இம்மீடியட்டான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம லிக்விடேஷன் பண்ணுறதுக்கு அதர் ஃபார்ம் ஆஃப் மணி வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காது. இல்லைங்களா? அப்போ அதனால் பண்ணால் we need to hold some or keep some money in the form of its original form. இல்லையா? அந்த கேஷாக வச்சு லிக்விட் அசெட்டாக வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக மக்கள் என்ன பண்ணுறாங்க, பீப்புள் நீட் டு ஹேவ் சம் டிமாண்ட் சொல்கிறாங்க. அதனால் டிமாண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ டிமாண்ட் ஃபார் மணி, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கன்சம்ஷன், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் ரிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இல்லை சி அண்டு ஐ அண்ட் ஹெச் வேரிஸ் இன்வெர்ஸ்லி வித் த இன்ட்ரெஸ்ட் ரேட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இன்வெஸ்ட், ஏன்னா டிமாண்ட் சைடில் வந்தாலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்தாக இருக்காது. ஓகேங்களா? கட்ஸ். அடுத்து சப்ளை சைடு பார்க்க போகிறோம். Supply of loanable fund. The supply of loanable fund depends upon the following four sources. First one is savings. பணம் எங்கேருந்து கிடைக்குது இல்லையா? லோன் கொடுக்குறாங்க பேங்க்லேருந்து. பேங்க் என்ன பிரிண்ட் பண்ணுறாங்களா? இல்லை. அப்போது சம்மன்ஸ் சேவ்ஸ், அவங்க வந்து சம்மன்ஸ் மணி தேர் ரிப்ளேசிங் ஃபார் பிஸ்னஸ். அப்போ சேவிங்ஸ் ஆஃப் தி சம் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ், இண்டிவிஜுவல் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகேங்களா? அப்போது சப்ளை சைடு பார்க்கும்போது எங்கேருந்து கிடைக்குது அந்த பணம் பார்க்கும்போது சப்ளை மஸ்ட் வந்து சேவிங்ஸ். Loanable fund comes from savings. According to this theory, savings may be two types, namely பார்த்தீங்கன்னா saving planned by individuals are called ex ante savings. That is LIC premium EMI payment access சொல்கிறது. ஓகேங்களா? அது வந்து அவர் வந்து சேவிங்ஸ் ஃபார் தட் இஸ் எதிர்காலத்தை அடிப்படையாக வைத்து சேமிக்கிறது. அது நெக்ஸ்ட் வந்துன்னா the unplanned savings are called exposed savings. Savings is left out after spending or exposed savings அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சேவிங்ஸ் சைடில் நம்ம பேசுகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ பேங்க் கிரெடிட், அதுக்கடுத்து வந்து பேங்க் கிரெடிட். சப்ளை சைடு பார்க்கும்போது பேங்க் கிரெடிட்னு சொல்கிறோம். The bank credit is another source of loanable fund. That is commercial bank create credit and supply loanable fund to the investors. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோனபிள் ஃபண்டு தெரியும் டிமாண்ட் சைடில் பண்ணோன்னா மக்கள் பணம் ஏன் தேவைப்படுதுன்றதை நம்ம அதை பார்த்தோம். தேவைப்படுகின்ற பணம் எந்த வகையிலேருந்து வருதுன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? சேவிங்ஸ் பார்த்தோம். சேவிங்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேவிங்ஸ் பார்த்தோம். ப்ளஸ் என்ன பண்ணால் பேங்க் கிரெடிட். அப்போ சேவிங்ஸ் மட்டுமே இல்லை. இப்போ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு தேவையான பணம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பணம் வந்து சேவிங்ஸ் அவுட் ஆஃப் தட் இஸ் சேவிங்ஸ் அவுட் ஆஃப் கரண்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. அது லோனபிள் ஃபண்டு தெரிய சொன்ன விஷயம் அது கேபிட்டல் ஃபார்மேஷனில். பட்டு இப்போ ப்ராக்டிக்கல் டைமில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் வேர்ல்ட்ஸில் சேவிங்ஸ் மட்டுமே இல்லை, பேங்க்குன்ற மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் சோர்ஸ் இருக்குது. தே ஆஃபரிங் லோன் அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. த பேங்க் கிரெடிட் இஸ் அனதர் சோர்ஸ் ஆஃப் லோனபிள் ஃபண்ட். தட் இஸ் கமர்ஷியல் பேங்க் கிரியேட் கிரெடிட் அண்ட் சப்ளை லோனபிள் ஃபண்ட் டு த இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த disordering means bringing out the harder money into use and thus it constitute a source of money, that is source of money supply of loanable fund ன்னு சொல்கிறாங்க. அப்போ பணம் வந்து சில டிஸ்ஹார்டரிங்காக இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து ஹார்டரிங் பண்ணுறாங்க. அதை வந்து கண்டினியூ அதை வந்து இட் மேக் இட் யூஸ் த மணி ஃபார் some other purpose. Other loanable fund is this is also one kind of supply. Next one the disinvestment. So this is investment வந்து something related to the government public also வரும் இல்லையா? Disinvestment வந்து is the opposite of investment. In other words, disinvestment means not providing sufficient fund for
depreciation of equipment. It gives rise to the supply of loanable fund அப்படின்னு சொல்கிறாங்க. So these are the main sources of all the, there is 4 main sources of the supply side of the loanable fund directly with the interest rate. அப்போ இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், so they are having all the 4 sources of money supply of loanable fund vary directly with the rate of interest. இப்போ rate of interest அதிகமாச்சுன்னா ஸோ சப்ளை அதிகமாகும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சின்னா சப்ளை குறைஞ்சிரும். அதுதான் லோன் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ இதாவது சப்ளை சைட் சொல்கிறது. ஓகே, குட்ஸ். ஸோ கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. த equilibrium interest rate accordingly classical economics, the equilibrium interest rate according to classical theory is determined by the interaction of demand and supply curves. Interaction of the demand and supply curve. Demand for money refers to investment, supply of money refers to savings, that is S. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொல்லுது. பட் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, நியோ கிளாசிக்கல் என்ன பண்ணுறாங்க, மாறுபடுவாங்க. அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ சப்ளை ஆஃப் அண்டு டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட். Supply of loanable fund is equal to savings plus bank credit plus disordering plus disinvestment. So this is the symbolical representations. So next for this now, demand for loanable fund நம்ம ரெண்டு தெரியும், investment, consumption and ordering. So this is the symbolical explanations. Okay, so என்ன பண்ணுறோம், this is the diagram representation. நல்லா பாருங்கள். இப்போ வந்து பண்ணால் y axisல they mentioned rate of interest, x axisல demand for loanable fund and the supply of loanable fund நம்ம கொடுத்துருக்காங்க, மெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லோப் ஆஃப் தி கர்வ் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் தி கர்வ் இருக்குது. அதை நீங்கள் ஸ்லோப் அடிப்படையாக வச்சு எது நம்ம சப்ளை சைடு எது டிமாண்ட் சைடு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை, எப்போயும் சப்ளை சைடு பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் அப்வர்ட் ஸ்லோப்பிங், டிமாண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் தான் இருக்கும். ஸோ அது பேசிக். ஏன்னா டிமாண்ட் கர்வ் ஆல்வேஸ் ஸ்லோப்பிங் டவுன்வர்ட் பிகாஸ் அப்ளிகேஷன் ஆஃப் தி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ டைரக்ட் ரிலேஷன், இன்டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் ப்ரைஸ் அண்டு குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் எ பர்டிகுலர் கமாடிட்டி ஓவர் பீரியட் ஆஃப் டைம்னு சொல்லக்கூடிய அந்த பேசிக் தியரியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம இது படிக்கும்போது. ஓகேங்களா? குட். இது பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் இந்த டிஹெச் டிஸ்ஆர்டரிங், தட் இஸ் டிஐன்னு சொல்ல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேவிங்ஸ், பேங்க் மணிஸ், இதெல்லாம் சப்ளை சைட். ஹெச் ஆர்டரிங், டிஸ்ஆர்டரிங் அண்டு தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இந்த கன்சம்ஷன் ஒரு விஷயம் ஒன்று வந்துருக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எஸ் இந்த டிஎஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஎஸ்ஸை அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து சி பண்ணணும். தட் இஸ் பீப்புள் டிமாண்ட் மணி ஃபார் ஆர்டரிங் அண்டு கன்சம்ஷன் பர்பஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ஸோ இந்த டிஎஸ்ன்றதை நீங்கள் புக்கில் நியூ புக்கில் நீங்கள் மாறி இருக்கும் ஆக்சுவலாக, அதை இங்கே சி அப்படின்னு தான் இருக்கும். புரியுங்களா? ஸோ அப்போ ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ஷன் பண்ணணும், இன்டர்செக்ட் பண்ணுறாங்க. இன்டர்செக்ட் பண்ணும்போது ஸோ ஹியர் they attain the equilibrium. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் the initial supply, அது people demanding money for only investment and the supply of money only savings இருக்கு. இங்கே பாருங்கள், எஸ் கர்வும் இந்த ஐக்கு இன்டர்செக்ட் பண்ணுறது தான் லோனபிள். அது கிளாசிக்கல் தியரியோடைய விஷயங்க இல்லையா? அப்போ இங்கே இன்டர்செக்ட் பண்ணுற இங்கே ஈக்லிபிரியம். பட் இங்கே ஒரு நியூ ஈக்லிபிரியம் விஷயம் இது, பீப்புள் டிமாண்டிங் மணி. அப்போ அந்த டிமாண்ட்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வரணும். ஏன்னா the demand for money is not only for investment. ஓகே, ஸோ அப்போ வந்து நிறைய பர்பஸ் இருக்குது. அப்போ ஆல் தி டிமாண்ட் கர்வ் ஜாயின் டுகெதர் அண்ட் ஆல்சோ சப்ளை கர்வ் ஜாயின் டுகெதர் அண்ட் ஹாவ் எ நியூ ஈக்லிபிரியம் பிளேஸ் கால்டு E1. ஸோ இந்த இதை பாருங்களேன். அப்போது while the intersection of the that is supply of loanable fund and demand for loanable fund, ஓகேங்களா, ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிட்டு எம் அப்படின்ற இடத்துல. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே, இஃப் யூ நாட் ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்டிங் I will help you during the doubt clearing sessions. It's simple diagram, don't worry. பார்க்குறது தான் மாதிரி கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ரெண்டு டயக்ராம் அதில் நம்ம போட்டிருக்காங்க. ரெண்டு விதமான ஈக்லிபிரியம் இருக்குது. ஸோ இது வந்து கிளாசிக்கல் ஈக்லிபிரியம் சொல்கிறது, இது நியோ கிளாசிக்கல் தாட்டில் ஈக்லிபிரியம் சொல்கிறது. நம்ம ரெண்டு பார்த்துட்டு சொன்னால் ஈஸியாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், டோன்ட் வரி. ஸோ இதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் கூட இந்த கர்வ் ஷேப் மாற்றக்கூடாது, மாற்றாமல் போட்டாலே தேவலுக்கு தான் ஃபுல் மார்க். ஓகேங்களா? ஸோ டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள்.
In diagram x-axis represent the demand for and the supply of loanable fund, and y-axis represent the rate of interest. The LS, that is supply side சொல்றாங்க. இங்க இருக்கு இல்லையா, of course loanable fund supply ன்னு சொல்லுவாங்க. The curve represent the total supply curve of loanable fund, and this is obtained by the obtained அப்படின்னா join together எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த LS எப்படி கிடைச்சது உங்களுக்கு பார்க்கும்போது, so all together of these all என்னது சப்ளை கோ, இந்த எல்லா சப்ளை கோ ஒன்றா சேர்ந்து தான் ஆல் டுகெதர் இது நமக்கு இது கிடைக்குது. ஸோ சப்ளை பார்க்கும்போது OM1 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா OM டேஷ் இருக்குது இல்லையா, அப்போ வந்து சப்ளை இது பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் சப்ளை இருக்குது. அப்போது ஏன்னா ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் தான் இருக்குது சப்ளை, அங்கே சேவிங்ஸு ஃபார் ரோலபிள் ஃபண்டு. பட்டு இங்கே சப்ளை OM அப்படின்றது OM டேஷ்லேருந்து OM வரைக்கும் இங்கே அதிகமாக இருக்குது மணி சப்ளை. ஸோ அப்போ ஒரு வேர் இஸ் த சோர்ஸ், அப்போ அதனால் அப்போ சோர்ஸ் தீஸ் ஆர் த அதர் 3 ரிமைனிங் சோர்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து 4 சோர்ஸஸ் இருக்குது ஜாயின் பண்ணி. ஸோ என்ன பண்ணோம், சப்ளை கர்வ் ஃப்ளாட்டர் ஆகிடுச்சு, மோர் ஃப்ளாட்டர் ஆகிடுச்சு. ஸோ ஏரியா ஆஃப் சப்ளை இங்கே வந்து கீழே எக்ஸைஸில் மதியம் தான் காட்டி ஆகணுங்க அப்படிங்களா. ஸோ அதான் திஸ் எல்எஸ் அப்டைன்டு பை சம் ஆஃப் DH DI S and BM சொல்லுவாங்க. தட் இஸ் டிஸ்ஆர்டரிங் மணி, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் அண்ட் பேங்க் மணி, அதெல்லாம் சேர்ந்து தான் LS நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா, குட். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த LD லோனபிள் டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. கர்வ் ரெப்ரசன்ட் தி டிமாண்ட், the total demand for loanable fund. Okay, this is obtained by the summation of the demand for investment curve. Demand for investment curve, that is அந்த L அது இங்கே டயக்ராம் இங்கே போட்டு நினைக்கிறேன் நாங்கள். ஆக்சுவலாக இந்த டயக்ராம் பார்த்து உங்களுக்கு கையில் புக் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 133, அந்த டயக்ராம் நம்பர் 6.4. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த LDன்றது எப்படி உருவாக்குனாங்க, த சப்ளை கர்வ் பார்த்தீங்கன்னா நம்ம LS, அதுமாதிரி இந்த LD கர்வ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி நம்ம ஹவு டு வி மேக் அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஹவு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்து இந்த LS ஹவு டு டிரைவ் த LS அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை சைட் ஆஃப் தி லோனபிள் ஃபண்டு பார்த்தோம் நம்ம இந்த கர்வ். இது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கர்வ் இல்லையா, அது தட் இஸ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ், தட் இஸ் டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்டு. ஹவு டு மேக் திஸ் கர்வ், இது எப்படி நம்ம கொண்டு வந்தோம்னா ஆல் டுகெதர் ஜாயின் பண்ணி இந்த எல்லா கர்வும் ஜாயின் பண்ணதுனால நமக்கு கிடைச்ச ஒரு மோர் ஃப்ளாட்டர் டீப் ஸ்லோப் அந்த கர்வ் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு வந்து இந்த பேஜில் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, தட் இஸ் தி LD கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் the total demand for loanable fund. This is obtained, எப்படி நமக்கு கிடைக்குது, எப்படி உருவாக்குறோம், எப்படி நம்ம கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா by the summation of கூட்டு, சம்மேஷன்னா இல்லை ஆல் டுகெதர் ஜாயின்ட்லி இல்லை அக்ரிகேட் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஆக சம்மேஷன் ஆஃப் தி ஆல் டிமாண்ட் ஃபார் மேபி சொல்லலாம் அப்படி இல்லை, டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கர்வ் I stands for, அண்ட் டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன் டிமாண்ட் தட் இஸ் C இங்கே போட்டிருக்கிறோம், அண்ட் டிமாண்ட் ஆர் டிஸ் சேவிங்ஸ் கர்வ் எஸ் ஆஃப்கோர்ஸ் டிஸ் சேவிங்ஸ் கர்வ் சொல்கிறாங்க. அந்த கன்சம்ஷன் தான் டிஸ் சேவிங்ஸ் சொல்கிறாங்க. பொழுது அந்த டிஎஸ்ன்னு போட்டாங்க இல்லையா, அந்த இதில் டிஸ் சேவிங்ஸ் கர்வ். அண்ட் கர்வ் ஃபார் டிமாண்ட் ஃபார் ஹார்டரிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் H இல்லை, H ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹார்டரிங். சொல்லக்கூடிய இந்த தேவைக்கான பணம் தான் வந்து ஆல் டுகெதர் யூ கோயிங் டு ஹேவ் த லோனபிள் ஃபண்ட். ஓகேங்களா. ஸோ த LD, that is demand for loanable fund, and supply of loanable fund curves intersect each other at the point E. The equilibrium point, that equilibrium point is called E. So at this point OR, that is a rate of interest, and OM is the amount of loanable fund. Okay, so this is the explanation for this loanable fund theory. I hope you understand well. Keep the book in hand because I am not mentioned the diagram over here. டயக்ராம் ஒரு இடத்த கொடுத்துருக்குறேன், இந்த இடத்த கொடுத்து தான் அவங்க நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் கூட இந்த பார்ட்டை நீங்கள் வீடியோ லிசன் பண்ணும்போது, எஸ்பெஷலி இந்த பார்ட்டை வீடியோ லிசன் பண்ணும்போது நீங்கள் கையில் புக் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 133
diagram number 6.4. ஓகேங்களா? Okay, my dear students. Next, we going to be see the what criticism about this learnable fund theory or neoclassical theory. Many factors have been included in this theory. இந்த தேரியில் நிறைய விஷயங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணி பேசியிருக்கிறோம். சச் அதில் பார்த்தீங்கன்னா டூ சச் ஃபேக்டர்ஸ் ஆர் ஒன் இஸ் அஸ்மெட்ரிக், ஓகேங்களா, தட் இஸ் asymmetric information and moral hazards அப்படி சொல்லக்கூடிய moral hazards. In practical, large firm due to their political power are able to get huge bank credit at lower interest rate. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. அதான் எப்பவுமே வந்து கிரிட்டிசிசம் பண்ணும்போது அவங்க வந்து தேரியை சொன்னதை விட அது ப்ராக்டிக்கல் வாட் எக்ஸிஸ்ட் நவ் ஆர் இட்ஸ் பண்ணுறோம். இதில் ஒரு உண்மையை சொல்கிறாங்க. இப்போது ஒரு இண்டிவிஜுவல் போய்ட்டு பேங்க்கில் லோன் கேட்டார், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அஃப்கோர்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். பட் இருந்தாலும் கூட இண்டிவிஜுவலுக்கு தனியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. அதே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு போயிட்டு கேட்கும்போது ஆல்ரெடி அவருக்கு அங்கே ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கும் அவருக்கு, பிகாஸ் வெல் நோன் பர்சன் இல்லையா, அவர் வெல் நோன் பர்சன் சொல்கிறோம். இப்போ பார்த்திங்க சொன்னால் நம்ம இந்தியாவிலே நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அதை வந்து இப்போ வந்து அந்த கடனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, நம்ம பேச முடியுது. பட் அவர் இண்டிவிஜுவலாக கடன் வாங்கிட்டு இருந்தால் நம்மளை வந்துட்டு நம்ம கடனை தள்ளுபடி செய்வார்களா? இல்லை ஸ்டேட் பேங்க்லேயோ இல்லை யூஓபிலேயோ பண்ண முடியுமா? ஆனால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதில் ஒரு விஷயம் அந்த ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து இண்டிவிஜுவலுக்கு இந்த பவர் கிடையாது. ரெண்டாவது கூட அப்படி பண்ணும்போது அது ஒரு ப்ராக்டிஸாக மாறிடும். எல்லா இண்டிவிஜுவல் லோன் வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க அது சொல்கிறாங்க. பட் இதுக்காக நான் வந்து லோனை கேன்சல் பண்ண சொல்ல, பட் இருந்தாலும் அதுக்காக அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு கேன்சல் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. அதுவும் தவறு தான், ஏன்னா பீப்புள்ஸ் மணி. ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த விஷயத்தில் அந்த பணம் வந்து லோன் வந்து கிடைக்கிறது வந்து ரூல்ஸ் பியாண்ட் த ரூல்ஸ் தாண்டி இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற விஷயம் இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் விஷயத்தில் கூட நமக்கு என்ன பண்ணுது, அந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது தட் இஸ் என்பிஏஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் அழகாக இங்கே சொல்கிறாங்க. தட் இஸ் அதாவது ஸ்மால் ஃபர்ம் அண்டு டிபாசிட்டர்ஸ் லாஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் இன்கம். The loanable funds theory is determined unless the income level is already known. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பீப்புளுக்கு they can able to get huge amount from the bank அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கிரிட்டிசிசம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, it is very difficult to combine real factor like savings and investment with monetary factor like bank credit and liquidity preference. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சோர்ஸும் சொல்கிறோம். பட்டு கோடிக்கணக்கில் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. அந்தளவுக்கு சஃபிஷியன்ட் சேவிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால் அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொஞ்சம் நாட். அப்போது சம் அதர் சோர்ஸஸாக இருக்குது. இப்போ நான் அந்த அந்த கேபிட்டல் அமௌண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் பேங்க் ஆல்ரெடி வச்சுருக்குறாங்களா அப்படி விஷயத்தில் நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போதுமான பணம் சேவிங்ஸு வழங்குறது இல்லை. செகண்டு இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்தில் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அது 3 டைப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு தேரியில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதோடைய ஃபேக்டர்ஸ் அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த தேரியில் சொன்னதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இவங்க வந்து கான்ட்ராவர்சி வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வெரி குட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த கிரிட்டிசிசம் ஆஃப் தி லோனபிள் ஃபண்ட் தேரி சொல்லுவாங்க, ஆர் நியோ கிளாசிக்கல் தேரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்லேருந்து கூட 5 மார்க் வரலாம். அந்த டயக்ராம் போடும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக டயக்ராம் போடுங்க. 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸியான விஷயம் அது. இந்த டயக்ராம் அந்தளவுக்கு டிஃபிகல்ட் கிடையாது. ஸோ அந்த அப்வர்ட் ஸ்லோப்பிங் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ரெண்டு விதமான ஒரு உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெட் கலரில் ஒன்று, ப்ளூ கலரில் டார்க் ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு லைன்ஸ் இருக்குது. அது கர்வ் சொல்லணும். அதை
ஸோ இது வந்துன்னா அப்வர்ட் ஸ்லோப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளை கர்வ், டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கர்வ். ஸோ இது வந்துன்னா இது ஒரு லாங் டேர்ம், அது ஆல் டுகெதர் எல்லாமே ஜாயின் பண்ண ஒரு சப்ளை கர்வ். இதே மாதிரி தட் இஸ் டிமாண்ட் கர்வ் ஃபார் த லோட் ஆஃப் ஃபண்ட் தேர். ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல். Okay, I don't want to consume more time because next topic is very important topic, that is interesting topic also given by Keynes. That is called Keynes liquidity preference theory of interest or the modern theory of interest. It will consume more time, better to have separate video. நல்லது இது. ஓகேங்களா? அதனால் I trying to stop this video from this level and I continue the lesson from the next video. Thank you my dear student. Have a nice day.